நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அதுதான் முதல் காரியம். நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படி போட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது என் கர்த்தர் எல்லா ஜெபத்திற்கும் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாம, நம்ம நம்பிக்கை இல்லாம தேவனுடைய சமூகத்துல நம்ம எவ்வளவுதான் ஜெபித்தாலும் நம் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. சில பேர் சொல்வாங்க, எனக்காக போயிட்டு கொஞ்சம் பாஸ்டர் சொல்லி ஜெபம் பண்ணிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா யார் ஜெபிக்கணும்? நீங்க தான் ஜெபிக்கணும். உங்க ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க தான் வந்து ஜெபிக்கணும். நீங்க தான் அநேக காரியங்கள் தேவனுடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அதுவும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி, நிச்சயமா என் கர்த்தர், என் நம்புகிற கர்த்தர், ஜீவனுள்ள கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என்னை ஆசீர்வதிப்பார், என் சமாதானத்தை கொடுப்பார், என் எல்லா காரியங்களிலும் அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார். எப்பொழுது? விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு. ஆமென். என்ன நம்ம நீங்க ஜெபிக்க போறீங்க, வீட்டுல ஜெபிக்க போறீங்க. ஆமென். கணவன் வேலைக்கு போகும்போது நீ என்ன பண்ண போறீங்க? வீட்டுல உட்காந்துக்கிற என்ன பண்ண போறீங்க? நேத்து போட்ட சீரியல் நீ தான் 10 மணிக்கு வரும், எப்ப கணவர் போவாரு பார்த்துட்டு இருக்கலாம், அந்த சீரியலை பார்க்க மாத்திரம் யாரும் நினைக்காதீங்க. ஆமென். யார் இப்படி போறாங்களோ டக்குன்னு என்ன பண்ணோம்? முட்டி போட்டு என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். ஜெபிக்கிற நாட்கள் உன் பிள்ளைகளுக்காக, உன் கணவனுக்காக, குடும்பத்திற்காக, உன் தேவைகளுக்காக, அநேக ஆசீர்வாதங்களுக்காக, எல்லா தடைகளுக்காக, அசுத்தாவின் கிரியைகளிலிருந்து விடுதலைப்படுவதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாவீது ராஜா இப்படி எழுதுகிறான், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றார் தாவீது இந்த இடத்துல? கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆமென். ஆனா அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமுள்ள ஜெபமா இருக்க வேண்டும். ஆமென். ஐயா பாஸ்டர், ஐயா தேவனே, என் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப பிரச்சனை கொடுக்குறான் தேவனே, இன்னைக்கு உபவாசம் இருந்து அவன் நாசமா போகணும் அப்படின்னு நீ ஜெபிச்சினா நீ நாசமா போயிடுவ. அது தேவனுக்கு பிரியமா இருக்கிற ஜெபமா இருக்கு. என்னடா பாஸ்டர் சொல்லிட்டாரு, என் வீட்டு பக்கத்துல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அவன் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான், அவனை எப்படி நான் முறையடிக்கலன்னா நம்ம ஜெபம் பண்ணி தேவனுடைய செபத்துல அவனை அக்ஷவாரு, அவனை தள்ளிடுவார் என்று மாத்திரம் நீ நினைக்க கூடாது. அது தேவனுக்கு பிரியமா இருக்கிற ஜெபமா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியமா ஜெபமா இருக்க வேண்டும். என்ன சொல்றாரு இந்த இடத்துல? தாவீது என்ன எழுதுகிறான்? கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? என்ன சொல்றார்? முதல்ல நீ கேட்பதற்கு முன்பதாகவே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஒண்ணு. இரண்டாவது என்ன சொல்றாரு இந்த இடத்துல? சங்கீதம் 6:9 கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார், அக்செப்ட் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. 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 சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 19-20 நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதை தாவீது ராஜா இந்த வேளையில சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறான். சங்கீதம் 66:19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். என் ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. 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 என்ன சொல்றார் இந்த இடத்துல? என்ன சொல்றார்? மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும். ஆமென். ஏன்னா இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி உங்களுக்கு கொடுக்குற இந்த நாட்களில நம்ம ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம மத்தியில என்னென்ன இருக்க வேண்டும், அது இருந்தால் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது ஜெபத்துடைய ஃபவுண்டேஷன். நாம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் செய்து முடித்து விட்டார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இது முதல்ல எந்த காரியம் இருந்தாலும் சரி, ஏன்னா செத்தன லாசரை கர்த்தர் எழுப்பினார்னா அதுக்கு மேல உங்களுக்கு என்ன போராட்டம் வருமா? வராது.
என்ன சொல்றாரு சங்கீதக்காரன் எப்படி எழுதுறான் பாருங்க இந்த இடத்துல. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த நாட்களில சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் எதிர்ப்பு சண்டே கிளாஸ் இருக்கும் அடுத்த வாரத்துல. ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க 66 19 20 சத்தமா வாசிங்க. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். சத்தியமா நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்தார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அங்க மெய்யா சொல்றா, நம்ம என்ன சொல்றோம்? சத்தியமா மெய்யா கர்த்தர் என் ஜெபத்திற்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என்ன ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், நீ கேக்குதா கேட்கலையா, உன் காதுக்குதா மூக்குக்குதா வாய்க்குதா, ஒரு மாசமா ஜெபம் பண்றேன், 2 மாசமா ஜெபம் பண்றேன், நீ எப்படி ஜெபிச்சாலும் சரி கர்த்தர் அதுக்கு கேட்கிறாராம். சத்தத்தை கேட்கிறாராம். வீட்டுல கேட்கிறாங்களோ இல்லையோ, உன் வீட்டுல கேட்கிறாங்களோ இல்லையோ, விண்ணப்பத்தை வீட்டுல கேட்கிறாங்களோ இல்லையோ, ஆனா யார் கேட்கிறாரா? கர்த்தராகிய தேவன். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறாராம்பா. நம்ம ஜெபத்தை அவர் செவி கொடுத்து எங்க இருக்கிறாரோ தெரியாது, ஆனா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறார். ஆவியான நம்மோடு கூட இருக்கிறார். அதை யாரும் பார்க்க முடியாது. அவர் அக்னி சோலை இருக்கிறார். நிறைய பேர் சொல்றாங்க, நான் பார்த்தேன், அங்க பார்த்தேன், டிஃபன் சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன், எழுதினாரு, கேசட்டை பார்த்தாரு, அதெல்லாம் பொய் பித்தலாட்டங்கள். கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கள்ள போதகர்கள் எழுப்புவார்கள், ஜனங்களெல்லாம் திசை திருப்புவார்கள். ஆமென். அல்லேலூயா. பார்க்க முடியாது, அக்னி சோலையால் அவர் இருக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. எங்க இருக்கிறார் எல்லாரையும் பார்த்து இருக்கிறார். யாருடைய இதயத்துல என்னென்ன போராட்டம் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து இருக்கிறார். ஆனா மகனே நீ கேட்க மாட்டியா, கேட்குவேன் அவங்களோட காத்து இருக்கிறார். நீ சொன்னாதான் அந்த சத்தம் போகும். பரவாயில்ல பாஸ்டர், என் இதயத்துல என்ன ஆகுது, அவர் எல்லாரும் அறிஞ்சிருக்கிறார், அதனால அவருக்கு புரியும். அது அடுத்த வருஷம் சொன்னாரு, இதயத்துல என்ன இருக்கு நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. என் ஜெபத்தை தள்ளாமலும் நமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும், நமக்கு கொடுத்த அந்த கிருபை gift ஆசீர்வாதங்களை ஒருவருமானம் தள்ளாமலும் என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தாரோ அதையெல்லாம் கர்த்தர் இன்னும் நமக்குள்ளே அதை வைத்திருக்கிறார். அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று தாவீது ராஜா சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நிறைய காரியங்களுக்காக நீ ஜெபிக்க போறீங்க. குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக, சபைகளுக்காக, அநேக காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆமென். அது ஜெபத்திற்கு எப்படி நம்ம தயாராகணும், எப்படி இருந்தா நம் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்பதை குறித்து தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே வேதத்தின் மூலமா கர்த்தர் நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபிசியன்ஸ் chapter 3 verse 20. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லன்படி நமக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். என்ன சொல்றாரு? நீங்க ஏதோ ஒன்று கேட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு சின்ன வீடு கேட்டிருப்பீங்க, ஆனா 2 வீடா கொடுப்பாரு ஆண்டவர். நீங்க ஒண்ணு கேட்டிருப்பீங்க ஆண்டவர் இடத்துல. ஆமென். ஆண்டவர் ஒரு கார் வேணும்னா 2 கார் கொடுப்பார். எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நீ ஒண்ணுதான் கேட்டிருப்பீங்க, ஆனா அவர் என்ன கொடுப்பார் ஆண்டவர்? நம்ம புரியுதா நான் பேசுறது? யாருக்கு வாய் இல்லையா? பேச கத்துங்க. ஆமென். என்ன கொடுப்பாரு? உத கொடுத்தா மாத்திரம் பேசுவீங்க, வீட்டுல உத கொடுத்தா மாத்திரம் பேசுவீங்க, ஆனா தேவனுடைய வார்த்தை பேசும்போது பேச மாட்டீங்க. வாயெல்லாம் திறக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சு நான் நினைக்குவேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும். பத்தியா என்ன சொல்றாரு? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நம்ம நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். மிக அதிகமாய் நீ 1 ரூபாய் கேட்ட ஆண்டவர் 10 ரூபாய் கொடுப்பார். ஆமென்.
தெரியல. ஆமென் சொல்றாங்களா இல்லையா? அப்பேற்பட்ட காரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்வார். எப்பொழுது நீ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது, ஆமென் ஹல்லேலூயா. நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஏதோ ஒன்று கேட்டிருப்பீங்க ஜெபத்துல, ஆனா ஆண்டவர் உங்கள் நினைக்காத காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். நினைக்காத காரியத்தை கர்த்தர் செய்வார். ஒரு காலம் அந்த ஜெபத்துல நினைச்சிருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க நினைக்கலன்னா கூட கர்த்தர் நினைச்சிருக்கிறார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீ ஏதோ ஒன்று கேட்பீங்க, ஆனா கர்த்தர் அந்த இரட்டத்தனையா அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார் என்பதை இந்த வேதத்தின் மூலமா நாம் அறிந்து கொள்கிறோம். என்ன சொல்றார் பாருங்க, கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11 Hebrew chapter 11 verse 6 வேதம் இப்படி சொல்லப்பட்டது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, ஆமென் ஹல்லேலூயா, அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு. தேடி வந்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க ஆலயத்துக்கு வந்துக்கிறீங்களா இல்லையா? என் சொந்தக்கார் வருவானா, என் சொந்தக்கார் பொண்ணு வருமா, அதை கொஞ்சம் இருக்கலாமா, அதை பேசிக்கலாமா? இது ஆலயம் கிடையாது. ஆலயத்துக்கு வந்த பிறகு உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? ஆமா, வார்த்தையில இருக்கணும். பிள்ளைங்களை பார்த்து கொஞ்சம் அங்க பண்ணலாம் இருக்க கூடாது. அப்ப நீங்க சத்தியத்தை கேட்க மாட்டீங்க. உபவாசத்தை ஜெபிச்சு இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தாருன்னா அது உங்களுக்கு கொடுக்க. ஏன்னா நீங்க மற்ற இடத்துல போய் சொல்லணும். ஆமென். இயேசு கிறிஸ்து உலகத்துல 3 வருஷம் ஊழியம் செய்தாரு. ஆனா என்ன அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தாரு? என்ன அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தாரு? எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். அப்போ அவங்க கேட்டதுனா தான் அறிவிச்சாங்க. இவங்க வந்து சும்மா உட்கார்ந்து இருந்து அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து பிள்ளைங்களை பார்த்துன்னு அது சொல்றதை பார்த்துருந்தா அப்போ வேஸ்ட். அப்போ அவங்க கான்சென்ட்ரேஷன் எங்கே போகுது? தேவனுடைய வார்த்தை பேசும்போது ஆமென் எங்க பார்க்கணும்? எங்க பார்க்கணும்? இவர் என்ன செய்தாரு, என்ன செய்ய போறாரு, இனி வந்து என்ன செய்ய போறாரு? ஆமென் ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் Hebrew chapter 11 verse 6 என்ன சொல்றார்? அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு. ஆமென். நீங்க அவரை தேடி வரீங்க, ஜெபத்தை தேடி வரீங்க, அநேக காரியங்களுக்காக தேடி வரீங்க. ஆமென். தேவனுடைய சமூகத்துக்கு வரீங்க, வீட்டுல வரீங்க. அப்ப என்ன சொல்றார் பாருங்க இந்த இடத்துல, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஹல்லேலூயா. நிறைய ஜெபம் கேட்கப்படாத போனதுக்கு காரணம் தேவன் மேல விசுவாசம் இல்ல. இங்கிருந்து லெட்டர் போவாங்க டிவிக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் பாவம் கத்திட்டு இருப்பார் டிவில, இந்த மாதிரி தேட்டர்ல என்ன உட்காந்துக்கோ சீரியல் என்ன பார்த்துட்டு இருக்கோம். உன் தேவைகள் தேவைப்பட்டா நீ யார்கிட்ட வரணும்? எந்த மூலையா கட்டலாம் நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லி ஆண்டவர் உனக்கு ஏதாவது போராட்டம் வந்தா அந்த டிவி போன் பண்ணி அங்க கொஞ்சம் பண்ண சொல்லு, அவன் ஜெபம் பண்ண உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு அபிஷேகம் வரும் எங்கன்னா சொல்லி இருக்குதா? இன்னும் கிறுக்கு ஜனங்க, கிறிஸ்துவ ஜனங்க ஏதோ அந்த கால போடு, அந்த கால போடு, அந்த கால போடு. அப்ப நீ என்ன இருக்கிற? ஆமென். இன்னைக்கு டிவிலாம் கொண்டு வந்து இல்லையா, டிவிலாம் போட்டு உங்களுக்காக நான் ஜெபிப்பையோ, நீ அவருக்காக ஜெபி, நீ தேவன் மட்டும் நீ ஜெபம் பண்ண. நம்மளுக்கு பசி எடுத்தா நம்ம என்ன பண்ணோம்? இப்போ நம்ம பசி எடுத்துச்சு இல்ல, ஏஞ்சல் டிவி போன் பண்ணி எனக்கு 2 நாஷ்டா பண்ண அனுப்புவாரா? அனுப்புவாரா? அப்போ உனக்கு பசி எடுத்தா எங்க இருக்கணும்? இங்கதான் சாப்பிடணும். எங்க 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டு உட்காரணும். இல்ல ஆசீர்வாதத்துக்கு பசியா இருக்குது, பிரியாணி சாப்பிடணுக்குது, ஆண்டவரே ஜெபம் பண்ண பிரியாணி அனுப்புவாரா? அது கேட்க மாட்டார், காணிக்கு அனுப்புன்னு சொல்லுவார். முதல்ல பிரியாணிக்கு காணிக்கு அனுப்ப, பிரியாணி அனுப்புறாரு. உன் தேவைகளை நீ சந்திக்கணும்னா ஆமென் யாரை தேடி வரணும்? இதெல்லாம் முக்கியம். நீ நிறைய சபைகள் எல்லாம் தாறுமாறா போனதுக்கு காரணம் என்ன? நீ நிறைய சபைகளை போதர்கள் எல்லாம் விட்டு விலகி போனதுக்கு என்ன? இப்பேற்பட்ட ஆட்கள் எல்லாம் ஆமென் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். நான் வந்து இயேசு நான் ஜெபிப்பேன். இது நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கு. நம்ம சபையில இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஜெபி கிளியரா இருக்கணும். எந்த மனுஷன் ஜெபித்தாலும் என்ன நடக்காது?
தேவனிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணாதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமே. தார்மரான ஊழியங்கள்லாம் போய் கொண்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே இந்த அட்ரஸ் எல்லாம் நம்ம காணிக்கலாம் அனுப்புங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க இந்த இடத்துல, அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு. நீ எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஒரு தேவையா என்ன பண்ண, நீங்க முதல்ல டக்குனு என்ன பண்ணணும், முட்டி போடணும். ஆமென். என்ன பண்ணணும், முட்டி போடணும். ஏன்னா ஆண்டவர் முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் உலகத்துல 3 வருஷம் ஊழியம் செய்யும் பொழுது அவர் இந்த உலகத்துல அவர் செய்த அற்புதங்களுக்கு காரணம், காலையில சாலமோன் கட்டின ஆலயத்துல அவர் பிரசங்கம் பண்ணுவார், மாலையில பெத்லேஹேமுக்கு போவார், இரவில பிதாவோடு ஜெபிப்பார். ஜெபித்து முடித்து வந்த பிறகு அவர் ஊழியம் செய்யும் பொழுது அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடந்தது. ஆமென். அல்லேலூயா. லாசர் செத்து போயிருந்தான், 4 நாள் ஆயிடுச்சு. டக்குனு லாசரை வெளியே வர சொல்ல பிதாவை நோக்கி அவர் ஜெபித்தார். ஆமென். அவரே ஜெபிச்சாங்க. நீ நான் என்ன பண்ணோம், 3வது ஆளுக்கு சொல்லுங்க நம்ம ஜெபிக்க. ஆமென். அல்லேலூயா. உங்க வீட்ல ஒரு ப்ராப்ளமா, ஒரு வியாதியா, எதுவா டக்குனு முழங்கால் படி போட்டு தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார், பலவீனங்களை எடுப்பார், ஆசீர்வதிப்பார், எல்லா கொலையிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் சொல்றார், தம்மை தேடுகிறவர்களுக்கு யார் ஒருவர் என்னை தேடி வருகிறார்களோ, பலவிதமான காரியங்களுக்கு என்னை தேடி வருகிறார்களோ, அருமையான ஒரு வசனம். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். டக்குனு முட்டிகால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போறது கிடையாது. முட்டிகால் போட்டுனா என்ன பண்ண போறோம், நம்ம ஜெபிக்க போறோம். ஆமென். பாஸ்டர் சொல்றதுக்காக வந்து ஜெபிக்காதீங்க இல்லையா. உங்க தேவைகள் எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்க காரியம் என்ன எனக்கு தெரியாது, உங்க உதயத்தில் இருக்கிற போராட்டம் பிரச்சனை என்று எனக்கு என்ன தெரியாது. சொல்லுவீங்க, அதுக்கு ஒரு ஆறுதல் தான் நான் சொல்ல முடியும், ஜெபிக்கிறேன்னு சொல்ல முடியும். ஆனா நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆமென். வீட்ல போராட்டமா, பிரச்சனையா, தோல்வியா, எல்லாம் தோல்வியா, முழங்கால் படி போட்டு குடும்பமா நின்று ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு வசனம். Philippians chapter 4 verse 6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசி. ரொம்ப அருமையான ஒரு வசனம், அநேக ஊழியக்காரர்கள் பயன்படுத்துகிற ஒரு வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி. டக்குனு வாசி. இருக்குதா இல்லையா? இருக்கிற 10 இருக்கார், பிலிப் இருக்கிறாரையா? 4:6 பார்த்தோமே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எப்படி பண்ண நம்ம ஜெபம் எப்படி பண்ணோம்? நிறைய போராட்டம் இருக்கும், அப்படியே ஆளுநர் புலம்பிங்க. சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா டிவில ஆண்டவர் வந்து ஆளுநர் ஜெபம் பண்ணிக்கிறாரா? ஏமாத்துற கூட்டம். ஓ ஜீசஸ், அழுதுன்னு ஜெபம் பண்ணாருப்பா. இயேசு கிறிஸ்து எங்கன்னா அழுதுன்னு ஜெபம் பண்ணாரா? ஆனா ஜனம் என்ன சொன்னாங்க? எந்த அதிகாரத்தோடு இவர்கள் பேசுகிறார்கள்? கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அதிகாரத்தோட பேசினா அழுது புலம்பிங்களே, ஓ ஜீசஸ், ஓ ஆண்டவரே, தொடு ஆண்டவரே. ஆனா கண்ணில் தண்ணியே வராது. சில பேர் நான் பார்த்து ஜெபிக்கிற மாதிரி பண்ணுவாங்க, ஆனா ஒரு டிராப் கூட கண்ணில் தண்ணியே வராது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இப்போ தாறுமாறா எல்லாம் போயிட்டு இருக்கோம். எங்கெங்கயோ போகுது. அந்த மாவடி, இந்த மாவடி, இந்த மாவடி, அந்த மாவடி, அதெல்லாம் 4 நாள் போட்டு கூட்டத்தை போட்டு நடத்தினுக்கிறாங்க. அங்க போனாதான் ஆவியானவர் இருக்குவார், அங்க போனாதான் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், அங்க போனாதான் போனாங்க இல்லையா, 3 நாள் போனாங்க இல்லையா, நல்லா இருந்தாங்க இல்லையா, திரும்ப வந்துட்டாரு இல்லையா, திரும்ப அந்த பாஷ் அந்த வாடியை வந்தா அங்க போன ஒரு ஆவி வரும், வீட்டுக்கு வந்து ஒரு ஆவி வரும். ஆனா இயேசுக்கு வந்தா பரிசுத்த ஆவியானவர் வருவார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. கவலை வந்தோட தேடுது டைரியில, எந்த டிவி, அந்த டிவி, இந்த டிவி, எந்த நம்பர் பாரு, இந்த நம்பர் போடு, அந்த நம்பர் போடு, ஒரு காசு தான் போகும். அதுக்கு சில பேருக்கு போன் கிடைக்காம, நெட் கிடைக்காம டென்ஷன் ஆகி இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற,
என்ன சொல்றாரு இந்த இடத்துல வாசிங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். என்ன கவலை இருந்தாலும் சரி, என்ன வேலை இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே 4 பேர் போன் பண்ணுவாங்க. அந்த நம்பர் கொஞ்சம் நம்பர் கொடு, அந்த நம்பர் கொடு, இது கொஞ்சம் நம்பர் கொடு. எந்த நம்பர் நமக்கு தேவையில்லை. நீ கவலையா இருக்கிறியா, வேதனையா இருக்கிறியா, நீ முழங்கால் படி போட்டு ஸ்தோத்திரத்தோடு ஆமென் ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணோம்? முதல்ல முட்டி போட்டு என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம் சொன்னோம்பா. சொன்னார் இல்லையா? ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு தூங்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்க என்ன ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸ்தோத்திரம் சொல்லினே இருக்கணும் இல்லையா? அவருடைய நாமத்தை என்ன பண்ணணும்? மேன்மை படிச்சுனே இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லினே இருக்கணும். ஸ்தோத்திரம் சொல்லினே இருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரத்தோட நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டார். இது அது இதனால சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லிட்டார் கர்த்தர். ஆமென். இந்த வாரம்லாம் நீங்க இந்த காரியத்தை வச்சு நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆமென். அடுத்த வாரத்தில் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். நான் எல்லாம் ஜெபிச்சுப்பா, இவ்வளவு எனக்கு ஜெபிக்க தெரியல, நான் நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் ஜெபிச்சேன்பா, நான் இதுதான் கேட்டேன்பா பாஸ்டர் ஐயா சபையில எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். நீங்க வந்து சொல்ல போறீங்க. எப்போ? இந்த மாதிரி ஜெபிக்கும் பொழுது, வசனத்தை சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும். ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது பவுல் இப்படி எழுதுகிறான். 1 தெசலோனிக்கர் chapter 5 verse 17. சந்தோஷமாயிருங்கள். பாருங்க என்ன சொல்றாரு? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. பாருங்க எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துக்குள்ள நீ நாம சந்தோஷமாயிருங்கள். ஓல கடந்தால எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாயிருங்கள். எனக்கு அடுத்த யோசனை பிபி வந்துரும், சுகர் வந்துரும். ஆமென். அப்புறம் அந்த வியாதி வந்துரும், இந்த வியாதி வந்துரும் இல்லையா? இப்போ நம்ம ஜெபத்துல வந்துட்டோம், தேவனுக்கு வந்துட்டோம். ஏன் பிபி ஆர்டர் எடுப்பாரு, ஏன் சுகர் ஆர்டர் எடுப்பாரு. நீ ஜெபம் பண்ணி பாருங்க, ஆர்டர் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுப்பா. ஆமென். என்ன சொல்றாரு பாருங்க, சந்தோஷத்தோடு எப்பொழுதும் சந்தோஷமாய். எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ள. சந்தோஷமாய். ஏன்னா நம்ம விசுவாசம் நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? அவர் மேல. நான் என் கடத்தலாம் ஆண்டவர் தீர்த்துவார் தான் நான் நடத்திக்கிறோம். இதுவரை நாங்கள் அப்படிதான் சபையை நடத்திட்டு இருக்கிறோம். எவ்வளோ ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருந்தாலும் கூட கர்த்தர் இந்த சபையை நடத்துவார். சில கூட்டங்கள்லாம் அப்படி சொல்லி சேர்த்து பாஸ்டர் மூடிட்டு வரும்பொழுது அது பாமா மாடியை கட்ட முடியாம அதை கட்ட முடியாம கூட என்ன கேட்டாங்க. முடியாது. இது யாருடைய சபை? இது சொல்லுமா? ஏன் கர்த்தர் இயேசுடையதுன்னு சொல்லு. கர்த்தருடைய சபை யாரால் அழிக்க முடியாது. பேர் பார்த்து கர்த்தர் சொன்னார், இந்த சபையை நான் கல்பாறை மேல் கட்டி இருக்கிறேன். ஆமென். பாதகங்கள் ஒன்றும் மேற்கொள்ளப்படாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த சபையை கடைசி வரையிலும் கர்த்தர் நடத்துவார். கடைசி வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லோரும் வைப்பார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு முதல் முறையா புதியதா ஜான் சகோதரருடைய குடும்பம் வந்திருக்கு. ஆமென். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு முதல் முறையா சுவாமிநாதன் குடும்பமா வந்திருக்கிறாங்க. கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நீங்க இப்ப ஜெபிக்க போறீங்க. ஆண்டவர் கொண்டு வந்து போயிருக்கிறார். நீங்க போராட்டத்தின் மத்தியில வந்து இருப்பீங்க, நீங்க வேதனை மத்தியில வந்து இருப்பீங்க, நீங்க கவலை மத்தியில வந்து இருப்பீங்க. ஆனா இந்த ஜெபத்தை நீங்க கேளுங்க. ஆமென். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன சொல்றார்? சந்தோஷத்தோடும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். வந்துச்சா போன போட்டு விடுங்க. ஆமென். அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆர்டர் சொல்லிட்டோமே. ஆர்டர் சொல்லிட்டு நம்ம ஏன் மறுபத்தில் இருக்கணும்? ஆர்டர் சொல்லிட்டோமே.
அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் கொடுப்பார், வீடு கொடுப்பார், வாசல் கொடுப்பார், பிள்ளைங்க நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார், திருமணத்தை கொடுப்பார். ஆமென். அட பணம் இல்லையா, ஒண்ணே இல்லையா, ஆண்டவர் அந்த நேரத்தில் கொடுப்பார். நம்ம தேவன் மேல விசுவாசம் நம்பிக்கை வைக்கப்படுது. ஆமென். நம்ம எந்த நேரத்துல எந்த வேளையிலும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு சந்தோஷமா இருந்து, ஆமென், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்கிறது இயேசுக்கு பிரியமா இருக்கிறது. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. சரி, யாருடைய நாமத்துல கேட்கணும்? கடைசியில முடிக்கும் போது ஜெபம் முடிக்கும் போது தான் சொல்றோம், இயேசுவின் நாமத்தினாலே. அது 2-3 வசனம் சொல்லிவிட்டு நான் பந்திக்கு நான் கடந்து போகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்கிறீர்களோ, நீங்கள் என்னுடைய பெயர், நாமனம் பெயர். ஆமென். இந்த நாமம் இல்லை, இந்த நாமம் இல்லை. ஆமென். நாமனம் பெயர். ஆமென். இயேசு என்னும் நாமம், இயேசு என்ற பெயர். ஆமென். என்ன சொல்றார் வாசிங்க? நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்கிறீர்களோ, நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்பீர்களோ, குமாரன் மகிமைப்படும்படியாக, பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜோரப்பா, ஜோரப்பா. நீ இயேசுவிட கேட்டினா பிதா மகிமை அடையும்படிக்காக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். அவர் சந்தோஷப்படணும். ஓ, என் பிள்ளை நல்லா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு. அப்படியே நாமத்தை நீ கேட்கும் பொழுது பிதா மகிமை அடையும்படிக்காக எல்லாவற்றையும் கர்த்தருடைய வாழ்க்கையில அவர் செய்கிறார் என்பதை யோவான் சுவிசேஷத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அதே 14-15 உள்ள வசனங்களை நாம் வாசிப்பதை கேட்போம். 1 யோவான் மன்னிக்கணும், 1 யோவான் 15ஆம் அதிகாரம் 14-15 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் எவையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், எந்த அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. சாலமோனுக்கு ஆண்டவர் கனவுல வந்தார், தரிசனம் வந்தார். சாலமோனே, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். கேட்டாரா இல்லையா? கேட்டார். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சாலமோன் வந்து ஒரு ராஜா, அவன் பெரிய ஒரு அதிபதி, அந்த நாட்டுக்கு அவன் தான் ராஜா. அவனுக்கு எல்லாம் இருக்குது, பொண்ணு இருக்குது, செல்வம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, ராணுவம் இருக்குது. ஆனா ஆண்டவர் வந்து அவன் சொப்பனத்துல அவர் என்ன கேட்டார் தெரியுமா? சாலமோனே, உனக்கு என்ன வேணும் கேளு. ஆமென். நீ நானும் என்ன கேட்டிருப்போம்? 2 வீடு கூட ஆண்டவரே, ஒரு அது கூட ஆண்டவரே, இது கூட ஆண்டவரே, அது கூட ஆண்டவரே தான் கேட்டிருப்போம். ஆனா சாலமோன் வந்து எதை கேட்கல தெரியுமா? எனக்கு என்ன ராணுவத்தை கூட ஆண்டவரே, இந்த உலகத்தை நான் ஆளக்கூடிய அதிகாரத்தை கூட ஆண்டவரே, இது வீட்டுல அரண்மனையில் இருக்கிற செல்வம் அதிகமா ஆண்டவரே நான் கேட்கல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? இந்த ஜனங்களை நடத்த எனக்கு நல்ல ஞானத்தை கொடு. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம குடும்பத்தை அதான் முதல்ல கேட்கணும். நம்ம ஞானத்தோடு நடந்து பிள்ளைகளை ஞானத்தோடு நடத்தலாம், எந்த பிள்ளைங்க நமக்கு தொந்தரவு கொடுக்கும்? அவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து இருந்த இந்த சாலமோன் என்ன கேட்டா தெரியுமா? ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருக்கிறார், ஆனா இந்த குடும்பத்தை நடத்த, இந்த ஜனங்களை நடத்த எனக்கு நல்ல ஞானத்தை கொடு. நான் ராஜாவா இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. என்ன நம்பி லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க, ராணுவம் இருக்கிறாங்க, நாடே இருக்குது. இந்த நாட்டை நான் நடத்த எனக்கு நல்ல ஞானத்தை கொடுன்னு கேட்டார். முதல்ல எதை கேட்கணும்? வரலாம் ஞானத்தை கேட்கணும். ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நடத்த, தேவைகள் நடத்த நல்ல ஞானத்தை கொடு. அதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? செவி கொடுக்கிறார் என்பதை நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நமக்கு கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தை நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11, 13 உள்ள வசனங்களை வாசித்து விட்டு நான் 2-3 வசனங்களை வாசித்து விட்டு நான் ஜெபிக்க போகிறேன். எரேமியா 29ஆம் அதிகாரம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. நீங்கள் ஜெபத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை கொடுக்கும்படி இருங்க. இங்க புரிச்சது என் தமிழ் புரியுதா உங்களுக்கு? நீ எதெல்லாம் முடி போட்டு தேவனிடத்தில் கேட்கிறீங்களோ, எந்த எதிர்பார்ப்போடு நீங்க தேவனிடத்தில் கேட்கிறீர்களோ, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு. அப்பா ஆண்டவரே, இது எனக்கு செய்தா போதும் ஆண்டவரே, எனக்கு இது கொடுத்தா போதும் ஆண்டவரே, எங்களுக்கு பண்ணா போதும் ஆண்டவரே, ஒரு முடிவோட நீ ஜெபம் பண்ணீங்களா இல்லையா? அதான் தேவன் நடந்திருக்கிறார். எரேமியால தீர்க்கதரிசி மூலமா 29:11 என்ன சொல்றாரு? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். கைகளை தட்டி தேவனை நம்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீ எதெல்லாம் கேட்கிறீங்க எல்லாத்தையும் எனக்கு அறிந்து தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். என்ன சொல்றார்? உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாய். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகிறவர்களே நீங்கள் கண்டடைவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் தேடும் பொழுது அவர் செவி கொடுக்கிறாரா இல்லையா? கொடுக்கிறாரா இல்லையா? விண்ணப்பத்தை கேட்கிறாரா இல்லையா? பதில் கொடுக்கிறாரா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. என்ன சொல்றார் இந்த இடத்துல? என்ன சொல்றார்? உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்களானா, ஆமென், முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாத்தோடு, முழு சரீரத்தோடு என் கர்த்தர் செய்வார். என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். என் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நான் நினைக்கிறதை விட என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜனங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு, பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தர் எங்களை உயர்த்துவார் என்று நீ ஜெபிக்கும் பொழுது உன் நினைவிலை கர்த்தர் அறிந்திருந்து, ஆமென், ஹல்லேலூயா, அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை வேதத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நீங்க ஜெபிக்க போறீங்க. முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாத்தோடு, முழு சரீரத்தோடு, எந்த ஒரு சந்தேகம் இல்லாம நிச்சயமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவரால் ஆகாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். ஆமென். இந்த வசனத்தை எல்லாம் எதுக்காக சொல்லிருக்காரு தெரியுமா? இந்த வசனத்தை நீங்க கேட்டு, ஆமென், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை எல்லா விதத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றும் உங்களை தீமைக்காக அல்ல, எல்லாம் நன்மைக்காகவே நான் செய்வேன். ஆமென். நன்மைக்காகவே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். நீ ஜெபிக்கிறது தேவனுக்கு சித்தமா இருக்கும். நீ ஜெபிக்கும் பொழுது பிதா மகிமை அடையும்படிக்காக நீ எதை ஜெபித்தீரோ கர்த்தர் அவைகளை நமக்கு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் சொல்றார். ஆமென். ஆமென். நான் ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் வச்சிருக்கான் தேவனே. உம்மால் ஒருவர் தான் நான் நமக்கு தேவன். உன் நாமத்துல கேட்கிறாண்டவர், உன் நாமத்துல கேட்கிறாண்டவர், உன் பேர்ல கேட்கிறாண்டவர். நீ எல்லாத்தையும் செய்து முடிப்பீராண்டவர். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் பெரிய காரியங்களை நீ செய்வீராண்டவர். நான் நம்புறாண்டவர். இதுவரை நான் நம்பலாண்டவர். இதுவரை நான் எப்படி ஜெபம் பண்ண தெரியாம இருந்தேன், எப்படி இருந்தேன் தெரியல. நான் முட்டி போடுவேன், ஜெபம் பண்ணுவேன், செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற சந்தேகத்தோடு நான் ஜெபம் பண்ணேன். அதனால என் வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் இல்லை. இப்போ நான் முழுசா சரண்டர் ஆண்டவர். உன் சமூகத்தில் நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாத்தோடு நீ தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினானால் என்னை தேடுகையில நீங்க என்ன பார்க்குவீங்க என்று சொல்றார் கர்த்தர். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 18, 19 உள்ள வசனங்களை வாசித்து விட்டு, ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 18, 19 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, தம்மை நோக்கி கூப்பிடு
கூப்பிடுகிற யாவருக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாவே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சில பேர் கூடுவாங்க, சில பேர் உண்மையா கூட மாட்டாங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாத்தோடு, முழு சரீரத்தோடு, ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்க ஜெபத்தின் பதில் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, அது செய்வாரா, செய்ய மாட்டாரா, எதுவும் நினைக்க கூடாது. ஆமென். என்ன சொல்றாரு? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென், அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம், ஆனா உண்மையா என்ன சொல்றாரு? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தமது பயந்தவருக்கு விருப்பத்தின்படி செய்து, ஆமென், தமக்கு வார்த்தைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கிறவர்கள் விருப்பத்தின்படி கர்த்தர் அவர் கூப்பிடலை கேட்டு அவரை மீட்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அது கடைசி ஒரு வசனத்தை சொல்லி தொடர்ந்து அடுத்த வாரத்துல நான் தொடர்ந்து பேச போகிறேன். ஆமென். மத்திய 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவர் ஜெபிக்க எப்படி சொன்னார்? இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7வது அதிகாரத்துல மலை பிரசங்கத்துல அவர் பேசின எல்லா வார்த்தைகள். ஆமென், அல்லேலூயா. மத்திய 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவர் சொல்றார். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி, என்ன சொல்றாரு? கதவை பூட்டிட்டு அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தகாரத்தில் இருக்கிற பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிமா ஜெபம் பண்ணோமா? கதவெல்லாம் திறந்துட்டு, எல்லாம் ஜன்னலாம் திறந்துட்டு, இந்த பக்கம் ஒரு சீரியல், அந்த பக்கம் ஒரு சண்டை, அந்த பக்கம் வருது, முடிவு போட்டு ஜெபம் பண்ண சொன்னாரா? எப்படி சொன்னார்? என்ன சொல்றாரு? நீ ஒருத்தர் வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஜெபம் பண்ணாருன்னா யாரும் டிவியை பார்க்க கூடாது. அங்க டிவி ஓடின்னு இருக்கும், இந்த அம்மா கத்தின்னு இருக்கும் உள்ள. ஆமென். நீங்க ஜெபம் பண்ணும் போது யாருனாலும் சரி வீட்டுல இந்த 1/2 மணி நேரம் நான் தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்றேன், எல்லாத்தையும் க்ளோஸ். ஏன் வீட்டுக்குள்ள கூட யார் வரும்? நீ யாருன்னா ஃபோன் பண்ணி சொல்லி பாருமா, 5ல இருந்து 6 மணி மட்டும் நான் ஜெபம் பண்றேன். அவன் கோச்சிங் கூட பரவாயில்ல. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா வேணாவா? கர்த்தர் உங்களை விடுதலாக்குமா வேணாவா? உங்க தேவைகளை கர்த்தர் சந்திக்கணுமா வேணாவா? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. பாருமா, 5ல இருந்து 5 மணி மட்டும் நான் காலையில ஜெபம் பண்ணுவேன், இல்ல சாயந்தரம் ஜெபம் பண்ணுவேன். அந்த டைம்ல மாத்திரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுங்க. என் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீ ஜெபிக்கும் பொழுது என்ன பண்றாரு? நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அவரை நோக்கி யாருக்கும் உள்ள போய் பூட்டி நம்ம கதவெல்லாம் சாத்தி. அப்பதான் நீ பிதாவோட பேச முடியும், அப்பதான் இயேசுவோட நீ பேச முடியும். ஆமென், அல்லேலூயா. வாசிங்க, முடிச்சிடுறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கின்ற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நீ அங்க இருக்கிற பிதாவோட ஜெபம் பண்ணும்போது நீ வெளியரங்கமான ஆசீர்வாதங்களை நீ காண்பாய் என்று சொல்றாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண தொடங்கினாங்கன்னா பாவம் அந்த ஜெபம் பண்றது நின்று இருப்பாங்க. நான் படிக்கிறேன். இவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா ஆதி ஆகமத்துல இருந்து ரெவல்யூஷன் மட்டும் எல்லா வசனமும் சொல்லி 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 ஜெபம் பண்ணுவாங்க. நின்று பார்ப்பாங்க, அதுக்கு வீடு போய் சேர்ந்துட்டு போவாங்க. அப்ப முடிக்கும் போது ஒர்க்ல இருக்க மாட்டாங்க. சில பேர் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை சத்தத்தை கர்த்தர் கொடுக்குறார். ஜெபம் பண்ணனா என்னமா அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஆண்டவரே அந்த சுகத்துக்காக ஜெபம் பண்ணணும். அதுக்கு சுகத்துக்காக என்னென்ன வசனம் இருந்ததோ ஆதி ஆகமத்துல இருந்து ரெவல்யூஷன் வரையும் எல்லாம் சொல்லி 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 ஜெபிக்க 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 நம்ம பொறுத்து பார்க்கணும். ஏன்னா டைம் ஆயினக்குது. அப்புறம் ஜெபம் முடிக்கிறதுக்கு அந்த அம்மா இருக்க ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்லுங்க. ஏன்னா ஜெபம் பண்ணும்போது ரொம்ப உஷாரா இருக்கணும். எனக்கு எல்லா வசனம் தெரியும்,
சில பேர் எனக்கு கூட சொல்லிக்கிறாங்க, நீ வசனத்தை சொல்லியே ஜெபிக்க மாட்டேன்றியப்பா, இதெல்லாம் கேட்டாவே எனக்கு பயமா இருக்குது. ஆமென். ஜெபிக்கணும், ஒரு 2-3 வசனம் சொல்லி ஜெபிக்கணும். ஆனா எல்லாத்தையும் புக்கே சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்றார், அடுத்த வசனம் என்ன சொல்றார் பாருங்க. சில பேர் அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழைப்பாதே. வீணா ஏதோ நீங்க பேசவே கூடாது. அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். அதெல்லாம் பேசாதீங்கப்பா. இது நம்ம வயிற்றுமா உன் கணவன் மனைவி பிரச்சனையாமா, அதுக்காக தான் ஜெபம் பண்ணணும். அதை விட்டு மோதிக்காக ஜெபம் பண்ணிருப்பாங்க, அவருக்காக ஜெபம் பண்ணிருப்பாங்க, ஏன் பையனுக்காக ஜெபம். அப்பா அது வந்து என்னாச்சு? சுகம் அவங்க இல்லைன்னு ஒரு 25 வருஷத்துக்கு சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? இதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். எதுக்குது? அதுக்கு தான் நீங்க ஜெபம் பண்ணணும். ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரத்தோடும் ஆமென் ஜெபத்தினாலும் வசனத்தினாலும் சொல்லப்பட்டிருக்குதா? கூடிய ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் சொல்லணும். 2-3 வசனம் சொல்லணும், அவங்களை பலப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. வியாதி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவங்க ஜெபிக்கும் பொழுது வியாதியா இருந்த ஜனங்களை கர்த்தர் எப்படி விடுதலை ஆக்கினார் என்பது ஒரு வசனம் சொல்லிவிட்டு நம்ம ஜெபிச்சீங்கன்னா அவங்கள விசுவாசமாக அவங்கள சுகம் பெறுவாங்க. ஆனா அதிக வசனத்தெல்லாம் சொல்லலாம் குழப்பம் பண்ண இருக்காது, வீணா எல்லாம் சொல்லி எல்லாம் குழப்பம் பண்ண இருக்காது. நான் சொல்லி முடிக்கிறேன் இதை, ஏன்னா இதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். சில வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்நியர்களைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீர்கள். 7வது அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அந்த ஜனம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நிறைய வசனம் சொல்றதுனால நம்ம ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார், விடுதலை கொடுப்பார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீங்க. அது மாதிரிலாம் நீங்க செய்யாதீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்கணும், காரியங்களுக்காக ஜெபிக்கணும், தேவைகளுக்காக ஜெபிக்கணும். ஜெபிச்சா பின்னாடி இருக்கணும், விசுவாச வார்த்தைகளை அவங்க கொடுக்கணும், தேவன் மேல் நம்பிக்கிற வார்த்தை சொல்லி அவங்க ஜெபிக்கணும். அப்பொழுது கர்த்தர் அவங்களை விடுதலை செய்வார். ஆமென். அல்லேலூயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென்.